ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகற்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாகற்காய் இப்படி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாகற்காயை தனியாக நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி பாகற்காயை கொட்டிடலாம். பாகற்காய் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்கி விடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் ரொம்ப நல்லது, கசப்பு தெரியாமல் இருக்கும். புளி கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கழுவி ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கடலெண்ணெயிலையும் வதக்கலாம், ஆனால் நல்லெண்ணெயில் வதக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு தெரியவே தெரியாது. நிறைய பேர் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வதக்கி கொடுத்தா கசப்பு தெரியாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். போதும் வதங்கினது, ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. பாகற்காயை வதக்கி வச்சுருந்ததை அடுத்து வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு நல்லெண்ணெயே நான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயே யூஸ் பண்ணால் பரவாயில்ல. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபடட்டும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. நான் 2 தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த தக்காளியை இப்போ போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாவற்காய்க்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் பாவக்காய்க்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதக்கி வச்சுருந்த பாவக்காயை எடுத்து போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. பாவக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டதுனால இது ரொம்ப நேரம் வதங்க விட தேவையில்ல. நல்லா கலரி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கறி மசால் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. நான் பெரிய டம்ளரில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க.
பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஊற்றின தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்து இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.